கடகராசி ஆயிலி நட்சத்திரம். ஸோ துலாம் லக்னம். ஸோ ஃபேசிங் சோ மச் ஆஃப் ப்ராப்ளம் வென் இட் கேன் சால்வ். அதான் உங்களோட கேள்வி. இப்போ வந்து கடகராசி அப்படின்னு வரும்போது நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சனியோட தாக்கம் ஒரு சைடு இருக்குது. அதுபோக ராகு கேது பயிற்சியோட தாக்கம் ஒரு சைடு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஓரமா தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து ராகு கேது 2 கிரகங்கள். அதே மாதிரி வந்து சனி வந்து ஒரு கிரகம். ஸோ 4வதா வந்து உங்களுக்கு வந்து குரு வேற ஒரு கிரகம். ஸோ இந்த வருட கிரகங்களான இந்த 4 கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே அகைன்ஸ்டா தான் இருக்கிறாங்க. ஸோ அப்ப உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு சனி மாறி இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ திருக்கணித பஞ்சாங்கத்துக்குனாலுமே வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரை தவிர்த்துட்டு மீதி ராகு கேது 2 8 முயற்சி தடை தடங்கள் குடும்பஸ்தானத்தை வந்து கொஞ்சம் டிகுவாலிஃபிகேஷன் பண்றாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு பணம் பேர் புகழ் நம்ம செய்யற முயற்சிகள் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா மேஜரா நமக்கு வந்து குரு வந்து வலுப்பெற்று இருக்கணும். ஸோ நம்மளோட ராசிக்கு, ஏன்னா ராசி தான் நம்மளோட வெளிப்புறத்தை வந்து மோஸ்ட்லி வெளியே கொண்டு வரும். அப்ப வெளிப்புறம் அப்படின்னாலே வந்து ராசி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம ஒரு தொழிலை செஞ்சாலும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் அதுல வந்து நம்ம அப்டேட் ஆகி அடுத்த கடத்துக்கு நகரத்துக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அப்ப எப்பவுமே குரு தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப குரு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 12ல மறைஞ்சிட்டார். ஸோ அப்ப அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் குரு 12ல மறைஞ்சிருக்கிறதுனால அப்ப நமக்கு வந்து ஹெவியா பெருசா அச்சீவ் பண்றது, வேகமா சாதிக்கிறது, வேகமா சாதிச்சு மேலே ஏறி வர்றது என்பது கொஞ்சம் கடினம் தான். ஸோ அப்ப உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தையும், அது போக உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தையும், ராசிக்கு 8ஆம் இடம். ஸோ இந்த பார்வை பலன்கள்ல இந்த 4, 6, 8 இந்த 3 பலன்களை பார்க்கறதுனால தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு தலப்பாயோட போகும். கடன் தொந்தரவு தொல்லை அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். ஸோ அது போக வந்து உங்களுக்கு வந்து ஒரு தைரியம், ஸோ உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம், ஸோ ஏதாவது பண்ணலாம், ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை இவர் கொண்டுப்பார். இதுதான் ஒண்ணு. மற்றபடி வந்து இந்த சனியை விட்டுருங்க, ராகுகேதை விட்டுருங்க, குரு வந்து விட்டுருங்க. இதர கிரகங்கள் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து மாசம் மாசம் பலன்கள் மாறிக்கிட்டே வரும். அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் நீங்க பார்க்க வேண்டியது உங்களோட ராசிக்கு வந்து சூரியன் பேச்சு, அதுபோக சுக்கிரன் பேச்சு, அதுபோக வந்து உங்களுக்கு வந்து புதன் பேச்சு, செவ்வாய் பேச்சு. ஸோ இவங்களோட 3 பேரோட பயிற்சிகளை நீங்க பார்த்து பார்த்து தான் பலன்களை வந்து நீங்க மாத்தி மாத்தி அமைக்கணும். அப்ப ஒரு மாசம் ஹெவியா வர்ற மாதிரி இருக்கும், நல்ல ஒரு வருமானம். காரணம் உங்களுக்கு லாபாதிபதி ஸ்தானத்துல வந்து சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அப்ப இந்த லாபாதிபதி ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் வந்து நல்லா கலக்கடிக்கலாம். ஸோ 12ல சுக்கிரன் மறைஞ்ச உடனே கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகும். ஸோ 2வது வந்து உங்களுக்கு வந்து புதன் அப்படியே நோட்டீஸ் பண்ணும். அப்ப புதன் இப்ப ஜென்ம புதனா இருக்கிறாரு இன்னைக்கு டேட்டுக்கு. அப்ப புதன் வந்து உங்களுக்கு அடுத்த ராசிக்கு 2ல வரும்போது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாரு. அப்ப நீங்க போக்கஸ் புதனையும் உங்களுக்கு சுக்கிரனையும் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் நீங்க கரெக்டா பயணிக்கணும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. 2வது வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுனா, ஸோ வக்ரத்துல இது வரைக்கும் உங்களோட ராசியில வந்து செவ்வாய் வரை நீசம் பெற்று இருந்தார். இன்னைக்கு ராசிக்கு 2ல வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு தைரியம், ஏதாவது பண்ணி மேலே ஏறி வந்துருவோம்டா. ஸோ நம்ம வந்து அதான் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது. ஆனா நம்ம ஒரு உழைப்பு போட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பை உண்டு போறதுக்குரிய விஷயத்தை இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. அப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் பயிற்சி நல்ல ஒரு வாய்ப்புகளையும், புதன் பயிற்சி நல்ல ஒரு வாய்ப்புகளையும், சுக்கிரன் பயிற்சி நல்ல ஒரு வாய்ப்பு